வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி போச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம். சார் எஸ்டிஎக்ஸ் இப்போ பை பண்ணலாங்களா சார்? என்ன காயினுங்க? சார் S16 நினைக்கிறேன். ஸ்பேஸ் அண்ட் டைம் சார். ஸ்பேஸ் அண்ட் டைம். பொறுமையா வெயிட் பண்ணி ஸ்பேஸ். எடுங்க. ஓகே ஓகே. வேற சார் சொல்லுங்க. சார் இந்த ஏஜென்டிக் ஏஐ அந்த கேட்டகரியில் ஸ்டோரி ப்ரோட்டோக்கால் அது சொன்னீங்க. அது தவிர்த்து வேறு எதுவும் காயின்ஸ் அப்கமிங் டேஸில் வெளி வருமா இல்லை ஆல்ரெடி உள்ளே இருக்கா சார்? இல்லை தெரிலங்க, பார்த்தேன்னா சொல்கிறேங்க. சரிங்க சார். சொல்லுங்க, வேற என்ன? Any other news? Any other information? புதுசா இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் பார்த்தீங்களா? இல்லை எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? சார் ஜூலை மந்த்து எப்படி இருக்கும் சார்? புல்லிஷாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? தெரிலங்க. ஏன்னா இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளில் ட்ரம்ப் விதிச்ச அந்த 90 நாள் டாரிஃப் பாஸ் வந்து முடியுது. என்ன பண்ண போறான்னு தெரியல. மறுபடியும் பாஸ் சரி பண்ண போறாங்களா இல்ல டாரிஃப் போட போறேன்னு சொல்ல போறாரான்னு தெரியாது. அது அந்த டீல் வந்துட்டு ஸ்மூத்தா முடிஞ்ச மாட்டுக்கு ஒரு ரூமர் போய்கிட்டு இருந்துச்சு ட்விட்டர்ல. எப்ப? ரீசன்ட் டேஸ்ல சார். அது தெரியல. அது அந்த சும்மா deal சொல்லுவாங்க. ஆ, கடைசியில அபிஷியலா வந்தாதான். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அது இன்னும் ஒரு 15 டேஸ்க்குள்ள 15 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 50 டேஸ்ல அது அந்த 90 டேஸ் அந்த பாஸ் பண்ண அந்த பீரியட் வந்து முடியுது. அகெயின் பாஸ் பண்ண போறாங்களா இல்ல டாரிஃபை விதிக்க போறாங்களான்றது தெரியாது. ஸோ அது மாதிரி மார்க்கெட் மறுபடியும் கீழே வரும். ஐம் நாட் ஷோர். ஓஹோ. அது இப்பதான் ஜூலை. இதுக்கு மேல கீழே போகுமான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அதுல பாதாளத்துல கிடக்கு எல்லாமே. இன்னும் கீழே போகுமான்னு தெரியல. எது வேணா நடக்கலாம். சார் இந்த டிசைன்ஸ் அது வந்துட்டு அப்கமிங் இதுல பூம் ஆக சான்சஸ் இருக்கா சார்? டிசைன்ஸ் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லைங்க. அதுல 2 ப்ராஜெக்ட் தான் இருந்துச்சு. அதுவுமே பெருசா ஃப்ளரிஷ் ஆகல. ஓரளவுக்கு மேல போச்சு, அப்புறம் கீழே வந்துருச்சு. ஏஜென்டிக் ஏஐ பத்தி தான் கொஞ்சம் டாக் போயிட்டு இருக்கு. ஷார்ட் டேர்ம் தாங்க அதெல்லாம் நோ லாங் டேர்ம். நான் ஏற்கனவே வீடியோல தெளிவாக சொல்லிட்டேன். அதான் ஷார்ட் டேர்ம் நேரேஷன், நாட் லாங் டேர்ம் நேரேஷன். சும்மா அது இந்த அத்தி பூத்த மாதிரி அல்லது இந்த மஷ்ரூம் மாதிரி இன்னைக்கு பெஞ்ச மழையில பூத்த இது மாதிரி தான். அது திடீர்னு ஒரு காணாம போயிடும். அதனால அதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. சரி சரி சரிங்க சார். ட்ரேட் பண்ணுறது அதில் பண்ணுங்க, இல்லைன்னா அதில் பண்ணாதீங்க. சார் இப்போ டைரக்டா உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியுமா சார்? அதுக்கு எதுவும் கம்யூனிகேஷன் மோட் இருக்கா? இந்த லிங்க் எங்கேருந்து எடுத்தீங்க? இந்த ஜாயின் கோடு யூடியூப்ல எடுத்து அதிலே இருக்கு. என் நம்பர் பார்த்து எடுத்துக்கோங்க. அதுல ஸ்க்ரால் பண்ணுங்க. அதே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க, கீழே இருக்கும் 10 இடத்துல நம்பர். ஓ சரி சரி. 200 போஸ்ட் கிட்ட இருக்கும். 100 போஸ்ட்டுக்கு மேல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கீழே வர நிறைய இடத்துல என் நம்பர் இருக்கும். சரிங்க சார். இருக்கும், அப்படியே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே. இப்போ நீங்கள் எப்படி எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி எதுவும் வச்சுருக்கீங்களா சார்? இந்த மந்த்து இவ்வளோ ப்ரைஸு அந்த மாதிரி? இந்த மந்த் டைமில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து மேபி ஷார்ட் டேர்மில் ஏதாவது எடுத்தேன்னா அதை எக்ஸிட் பண்ணுவேன். ட்ரேடுக்கு எடுத்தேன்னா மட்டும்தான் எக்ஸிட் பேமெண்ட். ஸோ இப்போதைக்கு எக்ஸிட் ஆகிற பிளான்லாம் எதுவும் கிடையாது.
சரி சார். ஆனால் 2021 கோல்டன் மெகா புல்ரன் மாதிரி அப்கமிங்கில் பாசிபிள் இருக்கா சார்? அதான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு Q2025 Q1லே வந்துடும் அப்படின்ற மாட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் வரல. பட் இனிமேல் அது பாசிபிள் இருக்குமா, நடக்குமா சார் அது அந்த மாதிரி? தெரியல. பட் ஆனால் இன்னும் பெருசாக ஆல் சீசன் ஆரம்பிக்கவே இல்லை. இட் ஷுட் ஸ்டார்ட் வெரி சூன். ஓகே ஓகே. ஏன்னா இந்த வாட்டி புல் சீசன் போதும் ஆரம்பத்துலேருந்தே நிறைய அப்டக்கிள்ஸ் லைக் அதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய தடங்கலாக இருந்தது. குறிப்பாக ட்ரம்ப் விதிச்ச அந்த டேரிஃப்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வாரு, சும்மா அது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே கண்டினியூஸாக. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேன், இந்த கண்ட்ரி பேன் பண்ணுது, அந்த கண்ட்ரி பேன் பண்ணுது, சைனா பேன் பண்ணுறாங்க, ரஷ்யா பேன் பண்ணுறாங்க, அதே மாதிரி நியூஸ் போயிட்டு இருந்தது. இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் டோட்டலி வேறு மாதிரியான மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ், அதாவது எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸே வேறு மாதிரி இருக்குது. வார் சுச்சுவேஷனு ப்ளஸ் வந்து ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு மேலே அந்த டேரிஃப்ஸு, டேக்ஸு அப்படின்ற ப்ராப்ளம்னால பெருசாக மூமெண்ட்டில் ஒன்று. ரெண்டாவது வந்து மெயின் வந்து இந்த வாட்டி பெருசாக ஃப்ளரிஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து, அதாவது 1000 காயின் இருக்கலாம், 2000 காயின் இருக்கலாம், 10,000 காயின் இருக்கலாம், ஒரு செகண்டுக்கு 10,000 காயின் வந்து வெளியில் விடுறானுங்க. எவ்ரி செகண்ட் அவ்வளோ காயின்ஸ் வெளியில் வருது. அந்த பம்ப் டாட் ஃபன் குப்பைங்க இல்லைன்னு. அதனால ஃபண்ட்ஸ் இஸ் பீயிங் டைல்யூட்டட் டூ மச். ஒரு 100 ப்ராஜெக்ட்ல போகுது, 1000 ப்ராஜெக்ட்ல போகுது, 10,000 ப்ராஜெக்ட்ல போகுது, ஒரு 2000 ப்ராஜெக்ட்குள்ள ஃபண்டு போகுதுன்னு சொன்னால் நமக்கு நல்லா இருக்கும். பம்ப் ஆகி பையிங் ப்ரெஷர் இருக்கும், பம்ப் ஆகி மேலே போகிறதுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒன்று போடுவோம், 100 ப்ராஜெக்ட்ல போடுவோம், அதில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து 100x கிடைச்சா போதும்னு போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க. அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்கன்னு தெரில. நம்ம இங்கே இருக்கிற ஆட்களை நான் சொல்லலை, ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாகவே அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சொல்கிறேன் தெளிவாக. ஸோ அந்த டைல்யூட் ஆனது வந்து நிறைய டைல்யூட் ஆயிருக்கு. அதாவது ஃபண்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கான்சென்ட்ரேட்டடாக ஒரு பர்டிகுலர் செக்டருக்குள்ளேயோ இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் க்ரீமி காயின்குள்ளேயோ ஒரு டாப் 500குள்ளே ஒரு டாப் 1000குள்ளே போச்சுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அது மாதிரி போகிறது திடீர்னு ஒரு காயின்குள்ளே போகுது, ஏதாவது ஒரு டாப் 500ல 10 காயின்குள்ளே போகும், அல்லது வந்து என்னன்னா எல்லாமே வெளியில் சிதறி தான் போகும். ஸோ அது வந்து அந்த டைல்யூஷன் இஸ் டூ ஹார்ஷ் இந்த தடவை. அதுவும் ஒரு மேஜர் ஃபேக்டர். அந்த டைலூஷன் இருக்கிறனால நம்ம 100x வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேபி ஒரு சில காயின்ஸ் பண்ணலாம். நான் மறுபடியும் சொல்றேன், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஒன்ஸ், ரியல் யூஸ் கேசஸ் இருக்கிறது, அதனுடைய தேவை வந்து அதிகமா இருக்கிறது, இது மாதிரி இருக்கிறது வந்து கண்டிப்பா லாங்கர் ரன்ல கண்டிப்பா வந்து கொடுக்கும். நாட் எவ்ரி காயின்ஸ். ஏன்னா போன புல்லில் இந்த மாதிரி எல்லா காயினும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுமான்னா ஆகாது. அதுவும் தெளிவாக சொல்லிடுறேன். எவ்ரி காயின், ஈச் அண்ட் எவ்ரி காயின், அதாவது XYZ அது எதுவாக இருந்தாலும் பம்ப் ஆக போகுதுன்ற மாதிரி போன புல்லில் இருந்தது. எல்லாமே பம்ப் ஆச்சு. இந்த வாட்டி அப்படி பம்ப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பம்ப் ஆகும், பெரிய லெவலில் பம்ப் ஆகாது, லைட்டாக பம்ப் ஆகும். அதாவது பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்ற மாதிரி 10 காயின் பம்ப் ஆகும் போதும் அது சேர்ந்து ஒரு 200-300 காயின்னா லேசாக பம்ப் ஆகும். அது மாதிரி தான் பம்ப் ஆகும். ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி 10x 15x 20x போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து அவ்வளோ டைல்யூட் ஆயிருக்கு பணம். ஓகே ஓகே. அது குறிப்பா அந்த பம்ப் டாட் ஃபன் சம்திங் அதுல தான் அதுதான் சொல்லணும். அதுதான் சொன்னேன். அது எக்கச்சக்கமா அது தூசுத்தனமா அதை பண்ணி கடைசியில் அதை ஒன்று பண்ணி சொலோனாவையும் ஒழிச்சு விட்டானுங்க. அதுதான் அதில் போட்டு ஏதோ சொலோனா வந்து $50,000 கொண்டுட்டு போற மாதிரி பெருசா பேசிட்டு அதை கடைசியில் 130 கொண்டு வந்து நிறுத்திவிட்டானுங்க. பேன் பண்ற ஒரு நியூஸ் வந்துச்சு சார். பேன் பண்ற மாட்டுக்கு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து பெருசா அதுல மக்கள் யாரும் அதை நம்புறதுக்கு மாதிரி தயாரா இல்ல. இருந்தாலும் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன சீசன் மாதிரி போய் உள்ள வந்து மாட்டுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. ஃபண்டு டைவர்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கு பல இடங்கள். ஒரு கான்சென்ட்ரேட்டடா ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்ல கரெக்டா போறது கிடையாது. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அது எப்படி சொல்றதுன்னு பார்த்தப்ப கிரீடு ரொம்ப அதிகமா இருக்கு. கிரீடு இந்த சென்ஸ் வந்து they wanted to make quick money. அந்த குவிக் மணின்றதுல இந்த பேஷன்ஸ் இருக்கிறது கிடையாது, அந்த பொறுமை இருக்கிறது கிடையாது. போட்டோம் இன்னைக்கு போட்டோம் நாளைக்கு வந்து ஒரு 5x 10x கிடைக்குமான்னு சொல்லி பாக்குறாங்க. சரி, they are looking out for new project every single day. இதுதான் ப்ராப்ளமும் கூட, மக்கள் கிட்ட இருக்க ப்ராப்ளம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் வருதான்னு பார்த்து தேடிட்டு இருக்காங்க. அதை போயிட்டு ஒரு 10x கிடைக்குமா. அதான் நிறைய எனக்கு தெரிஞ்சு 99.5% ஆட்கள் பணத்தை இழந்துட்டு போயிடுறாங்க. ஆனாலும் போய் அதில் அது
பியூர் ஸ்பெகுலேஷன். அதுவும் நடக்குது. பட் எனிவே இது ஒரு பக்கம் இருந்தாலும் டெக்னிக்கலா ஒரு பூம் வந்து அப்கமிங் இயர்ஸ்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார், பேஸ்ட் ஆன் தி கிரிப்டோ கரன்சி பிளாக். கண்டிப்பா. ஓகே ஓகே சார். ஓகே. வேற எதுவும்? ராஜசேகர் கை தூக்குறாரு. ராஜசேகர்னு ஒருத்தர். மியூட் எடுத்து விட்டு பேசுங்க. சார் கேக்குதா? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். இப்போ வந்து கீட்டா ப்ராஜெக்ட் இருக்குல்ல சார், கீட்டாவுக்காக மறுபடியும் அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா சார், இல்லை பை பண்ணலாமா? நல்லா கீழே வந்து பை பண்ணியிருக்கலாமே. அதான் சார் 40க்கு வந்துச்சு, 40 சென்ட் வேற வந்துச்சு. ஓகே. நான் ஒரு 30 40 வரும்னு சாரி 30 ஒரு 20 வரும்னு பார்த்தேன். ஆனால் மேலே மறுபடியும் 1x பண்ணிடுச்சு. அதுக்காக பார்க்குறேன் சார். பாருங்க கீழே வந்து எடுத்துக்கோங்க. ஓகே சார். மறுபடியும் நல்லா போகுமா சார் அந்த ப்ராஜெக்ட்? நல்லா இருக்கு ப்ராஜெக்ட், நல்லா தான் இருக்கு அந்த ப்ராஜெக்ட். ஓகே சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. வேற? ஹலோ, சொல்லுங்க சார். சார் நான் செந்தில் பேசுகிறேன் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு சின்ன ஒரு டவுட்டு. இது எனக்கு ஏற்கனவே நீங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருப்பீங்க. பட் நான் உங்கள்கிட்ட ஒரு வாட்டி கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க. சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இங்கே இருக்காரு, ஆனால் இந்தியாவில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணோம். அவங்க பிரதருக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் செட் பண்ணோன்னு எதிர்பார்க்குறாரு. ஓகே. அவருக்கு எந்த எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு சொல்லலான்னு? மேக்ஸிமம் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ண சொல்லுங்க, இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ண சொல்லாதீங்க. பைனான்ஸ். ஆமாம், பைனான்ஸ் இல்லைன்னா குக்மைன், எம்இஎக்ஸி இது மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ண சொல்லுங்க. தயவு செய்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ண வேணும்னு சொல்லிடுங்க. அப்படிங்களா? அப்போ அவங்க அது பண்ணும்போது அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது, இது யூஸ் பண்ணுமா? விபிஎன் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண? இல்லை, விபிஎன் எல்லாம் பைனான்ஸ் குகாயின்லாம் யூஸ் பண்ணலாம். விபிஎன் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு டாக்ஸுக்கு ஏதாவது எல்லாமே உள்ளே வந்துடும். பைனான்ஸ்குள்ள எல்லாம் எடுத்து வந்து டிடிஎஸ் பிடிச்சிருவோம். குகாயின்லாம் டிடிஎஸ் பிடிக்கும். ஆமாம், குகாயின்லாம் டிடிஎஸ். சரி, ஓகே. அப்போ நான் குகாயின், அப்புறம் வந்து எம்இஎக்ஸ், அப்புறம் வந்து பைனான்ஸுங்களா? எம்இஎக்ஸ் யூஸ் பண்ண முடியாது, பைனான்ஸ் குகாயின் யூஸ் பண்ணுவோம். பைனான்ஸ் அண்ட் குகாயின் யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே சார். சரி, நான் அது உங்கள்கிட்ட கேட்டால் எப்படி சொல்கிறதுன்னு அவருக்கு அதுக்கப்புறம் நான் சொல்லலான்னு இருந்தேன். சரி, அதான் கேட்கலான்ட்டு. அப்புறம் எனக்கு அந்த இன்னொரு டவுட் இருந்தது சார். இப்போ நம்ம ஆர்டபிள்யூ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செக்டர்னு பார்க்குறோம். இப்போ நம்ம இது இருக்கு இல்லையா, ஆரக்கிளோட காயின் இருக்கு இல்லைங்களா, செயின் லிங்க். அது வந்துட்டு ஒரு பீக் போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து அந்த ஒரு 17, 15, 20 மேலே போயிட்டே இருக்கு. அதோட அடாப்டபிலிட்டி வந்துட்டு ஆனால் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த கடந்த ஒரு 2-3 வருஷமா அவங்க இன்னும் நிறைய வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சைன் பண்றாங்க. இதே மாதிரி நிறைய ஆர்டபிள்யூ செக்டர்ல வந்து காயின் வருது. ஸோ அவங்க என்னதான் அடாப்டபிலிட்டி இருந்தாலும் அந்த காயினோட ஆக்சசிபிலிட்டி, இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா நம்ம அது போய் விரும்பி ஈஸியா மாசா வாங்குறோம். அதே பொருளை வந்துட்டு 150 ரூபாய் ஆக்கிட்டாங்கன்னா வந்துட்டு அதை வந்து மக்கள் வந்து பயன்படுத்த வந்து குறைச்சிடுறாங்க இல்லைங்களா, அவங்களோட தேவைக்கு ஏற்ற வாங்கிக்கிறாங்க. ஸோ நம்மளோட ஆர்டபிள்யூவில் இருக்கிற காயின்ஸ் எல்லாம் வந்து என்னதான் நம்ம எத்தனை எக்ஸ் போனாலும் அது அந்த இந்த மாதிரி இன்னும் அந்த ரெகுலேஷன் எல்லாம் வர வரைக்கும் தான் அப்படி இருக்கும். ரெகுலேஷன்லாம் வந்த பிறகு அதெல்லாம் ஒரு நார்மலைஸாக இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ அது நீங்கள் உங்களோட கருத்து? நார்மலைஸ் ஆனால் எனக்கு புரியல. நீங்கள் அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகம் இல்லாமலா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதே மாதிரி வந்து இப்போ ஒரு காயின் வந்து ₹1 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, இல்ல ஏதோ ஒரு சென்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதோட பீக் ப்ராஜெக்டோட பீக்குன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுல போனா கூட வந்துட்டு இந்த $100, $200 இல்ல 1000 அந்த மாதிரிலாம் போறதுக்கு வந்துட்டு அடுத்த புல்ரன்ல இருந்து வாய்ப்பு இருக்கு. ஆமா, வாலட்டாலிட்டி இல்லாம போயிடும். அது உண்மைதான். அது ரெகுலேஷன் வந்துருச்சுன்னு சொன்னாலே ஷேர் மார்க்கெட் மாதிரி பெரிய வாலட்டாலிட்டி இருக்காது, பெரிய பம்ப்ஸ் இருக்காது, பெரிய டவுன் ட்ரெண்ட் டவுனும் இருக்காது. ரெண்டையுமே நம்ம பார்க்கணும்.
ஏன்னா இன்வெஸ்ட் பண்றவனோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்ட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டூ மச்சா கீழே டவுன்லயும் கொண்டு போக விட மாட்டாங்க, மேலேயும் அதிகமா கொண்டு போக விட மாட்டாங்க. அது முன்னாடி ரொம்ப நாள் அதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோமே. அதே மாதிரி வந்துட்டு ஆனா வந்து இந்த ஏஐ எல்லாம் வந்துட்டு இன்னும் அதுக்கான ரெகுலேஷன் அதை பத்தி இன்னும் பேச்சுவார்த்தைகள்ல தான் இருக்குது. யாரும் எதுவும் அதுக்கு எடுத்து ஒரு பொலிட்டிக்கலா அதை எடுத்து போய் பண்ற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கு இன்னும் டைம் இருக்கும். பட் ஆர்டபிள்யூ எனக்கு இது மாதிரி ஒரு தோணும். ஏஐக்கெல்லாம் வந்து 3 முக்கியமான பேராமீட்டர். இந்த 3 முக்கியமான பேராமீட்டர் என்னைக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு பெரிய லெவல்ல அடாப்டபிலிட்டி நீங்க சொல்றதெல்லாம் இருக்கும். முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து ஏஐ இருக்கக்கூடிய செக்யூரிட்டி. ஸோ யூசரோட செக்யூரிட்டி, யூசரோட டேட்டா, யூசர் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ரொம்ப செக்யூர்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பேராமீட்டர். அடுத்து வந்து யூசருக்கு ப்ரைவசி இருக்கணும். ஸோ கண்ணா பின்னா நம்ம எடுத்து வித்துறக்கூடாது, இல்லை வேற யாருக்கா மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்கு விட்டுறக்கூடாது. ஸோ அந்த ப்ரைவசின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஏஐ டீல் பண்ணும்போதும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை தாண்டி இன்னைக்கு வந்து சப் குவாட்ராட்டிக்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி ஒன்று வந்திருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ராட்டிக். அது வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் பேசலான்னு ஒரு 4 டெக்னாலஜி. அந்த 4 டெக்னாலஜி பற்றி 4 வீடியோ போட்டுட்டு இருந்தால் போடல. மேபி இன்னும் ஒரு ஃபியூச்சரில் இப்போ 2-3 நாளில் போட்டாலும் போடுவேன். ஸோ ஒரு டெக்னாலஜி, ஏஐயில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. அது உள்ள போய் அந்த டெக்னாலஜியை படித்தாலே இப்படியெல்லாம் பண்ண முடியுமான்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா மனித மூளைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் செய்கிற அளவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் அந்த மனித மூளைக்கு ஈக்குவலாக பண்ண முடியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க நார்மல் ஏஐ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்றோம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மெமரைஸ் பண்றது டேட்டாவை. ஒவ்வொரு முறையும் அந்த டேட்டாவை எடுத்து மெமரைஸ் பண்ணி உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டேட்டாவிலேருந்து கிடைச்ச ரிசல்ட்ஸ்ல வச்சுக்கிட்டு அடுத்த டெசிஷன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கணும். ஆனால் மனுஷனோட மூளை எப்படி வேலை பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை எடுத்து உள்ள வச்சுட்டோம்னு சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அது மேல பதிஞ்சிட்டே இருக்கும். சில சமயம் நம்ம மறப்போம். ஆனா ஏஐ வந்து மறக்கவே மறக்காது. அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அந்த ஸ்டோர் பண்ணிட்டா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஜங்க் டேட்டா அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே வளர்ந்துகிட்டே போகுது இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு தான் வந்து சப் குவாட்ராட்டிக்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து நம்ம மனித மூளை எப்படி இயங்குதோ அதே அளவுக்கு அந்த எஃபிஷியன்சியோட இயங்குற அளவுக்குலாம் சில டெக்னாலஜிஸ்லாம் வருது. ஸோ அதனால அந்த ப்ரைவசி, அந்த பர்டிகுலர் திங், அதாவது செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்து அடாப்டபிலிட்டி, இன்னொன்று வந்து டு கம்பீட் வித் சென்ட்ரலைஸ்ட் என்டிட்டி. அதையும் கம்பீட் பண்ணணும். ஏன்னா சென்ட்ரலைஸ்ட் என்டிட்டி அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. கம்பெனிஸ் லைக் கூகுளோ, கம்பெனிஸ் லைக் மெட்டா, கம்பெனிஸ் லைக் ChatGPT, அதை ஓப்பன் ஏஐ, இவங்கெல்லாம் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் ஏஐ வந்து ஏன்னா ரொம்ப சீப்பு. அவங்கள கம்பேர் பண்ணும் போதும் ₹100 கொடுக்குறாங்கன்னா ₹1 கீழே 10 பைசா 20 பைசாக்கு அவங்க கொடுப்பாங்க. அதே டெக்னாலஜியை வந்து அதே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு யூஐயோ இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அவன் ₹100 யூஸ் பண்ணுறது கொடுத்தானா இவன் 1 பைசா இல்லை 10 பைசா கொடுக்குற அளவுக்கு இவங்ககிட்ட திறமை இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கும் டீசென்ட்ரலைஸ்ட்ல. ஆனா அவங்க அந்த அளவுக்கு ஈஸியா விட மாட்டாங்க உள்ள வரதுக்கு. ஏதாவது குடசல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலா அவங்களே கேப்சர் பண்ணான்னு நினைப்பாங்க. காசை கொடுத்து மொத்தமா வாங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா அதை பொறுமையா அந்த ப்ராஜெக்டை ஒன்றும் தான் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த 3 தாண்டிச்சுன்னு சொன்னாதான் ஏஐ வந்து பெரிய லெவல்ல போகும். அதனால ஏஐ டெக்னாலஜின்றது வந்து க்ரோயிங். ஆனா வந்து இப்ப வரக்கூடிய புல் மார்க்கெட்ல நம்பர் 1 செக்டரா இருக்க போது ஏஐ செக்டர் தான். ஓகே, அது எனக்கு உறுதியா தெரியும். ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு நம்பர் 1 செக்டரா இருக்க போது ஏஐ செக்டர் தான். ஓகே சார். அடுத்த வாட்டி இப்போ ரெகுலேஷன் எல்லாம் வந்துச்சுன்னா, இப்போ இருக்க ரெகுலேஷன்ல ஒரு 50% வருதுன்னு வச்சுக்கோமே, அதுல 25% 40% வந்துட்டு கடைபிடிக்கிற மாதிரியான ரெகுலேஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு அடுத்த வாட்டி நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த 4 இயர் சைக்கிள் புல் மார்க்கெட் இதெல்லாம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் இட்ஸ் எவால்விங், இட்ஸ் சேஞ்சிங் வெரி குவிக்லி, வெரி ரேப்பிட்லி. ஒரு வாட்டியும் என்ன ஆகுதுன்னா விதவிதமா மாறிட்டு இருக்கு. ஸோ டெக்னாலஜி இஸ் பீங் சேஞ்சிங், தி சைக்கிளே சேஞ்ச் ஆகுது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு, மற்றது எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெவ்வேறு மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு புல்லையும் ஒரு புதுசான அனுபவங்கள் கிடைக்குது. புதுசா சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. போன புல்ல வேற மாதிரி இருந்துச்சு, அதுக்கு முதல் புல்ல வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ வரக்கூடிய புல்ல கண்டிப்பா வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ அகெயின் ஃபியூச்சர்ல அடுத்த புல் இன்னும் வேற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி. அப்புறம் இன்னொரு கேள்வி, இது வந்து கொஞ்சம் ஒரு லேமேனா ஒரு காமன் மேன் எடுத்துங்க. இப்போ என்னையே ஒரு கேஸ் எடுத்துக்க. நான் 2019 இது மார்க்கெட் உள்ள வந்தேன். தெரியும் எனக்கு. அப்போ வந்து டெக்னாலஜி பத்தி ஒன்றும் தெரியாது, எதை பத்தியும் ஒன்றும் தெரியாது. கூகுள் ஆடு பார்த்துட்டு உள்ள என்ட்ரு ஆகணும். ETC இன்வெஸ்ட் பண்ணீங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு போன வாட்டி இருந்த டெக்னாலஜி வந்துட்டு இது மாதிரி பார்த்துட்டே இருக்கோம், படிக்கிறோம். ஆனா வந்து ஓரளவு தான் புரியுது. அதெல்லாம் புரிஞ்சு அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இந்த புல் ரன்ல தான் அந்த மூளை வேலை செய்யுது. இப்போ அடுத்த வாட்டி வந்து இது இவால்வ் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ 2 விதமா இந்த கொஸ்டின் ஃப்ரேஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ஒரு காமன் மேன் வந்துட்டு எவ்வளோதான் அப்டேட் ஆனாலும் நாங்க அப்டேட் ஆகி அந்த இடத்துக்கு வரதுக்குள்ள அந்த டெக்னாலஜி வந்து அடுத்த பஸ்ஸை பிடிச்சி ரொம்ப தூரமா எங்கே அப்சலேட் ஆயிடுறீங்க. ஆமா. அடுத்த அப்போ நாங்க வந்து இதை வந்துட்டு எப்படி வந்து இதை வந்து அணுகிறதுன்னு வந்துட்டு ஒரு கேள்வி. அடுத்தது வந்துட்டு என்னன்னா வந்துட்டு இல்லைன்னா எங்களை மாதிரி ஆளுக்கு வந்துட்டு சேஃப் பெட் வந்துட்டு இப்போ இந்த S&P 500 இப்போ நான் யூஎஸ்க்கு சொல்றேன், அதே மாதிரி இந்தியாலயும் வந்துட்டு நிஃப்டி. இப்போ யூஎஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களுக்கு எதை பத்திய டெக்னாலஜி மார்க்கெட்டு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்லப்பா, வாரம் $100 எடுத்து உன் பேர்ல S&P 500ல போட்டுட்டே வா. 10 வருஷத்துக்கு நீ போட்டுட்டே வந்தனா 10 வருஷம் வரைக்கும் உனக்கு ஒன்றும் பெருசா growth இருக்காது. அதுக்கப்புறமா வந்துட்டு உன் கையில $1 மில்லியன் இருக்கும். பிளஸ் வந்துட்டு அது வந்து மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து 7 to 10% வந்து உனக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் இருக்கும். ஸோ நீ எதுவுமே தெரிலனா கூட நீ 10 வருஷத்துல மில்லியனர் ஆயிடுவ. நீ வீடே வாங்கினா கூட அந்த வாய்ப்பு உனக்கு இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அதோட மெயின்டெனன்ஸு, இன்சூரன்ஸு, டேக்ஸ் இதெல்லாம் கட்டினா அது உனக்கு ஒரு லைபிலிட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது எதுவுமே தெரியாத என்ன மாதிரி ஆளு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வாரம் வாரம் மார்க்கெட் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போட்டுட்டே வந்துட்டு கண்ணு மூடிட்டு 10 வருஷம் இருந்தோம்னா பிடிசி அதோட ரிட்டர்ன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவோன்னு நான் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன். ஸோ இந்த 2 இதுவும் நீங்க எப்படி பாக்குறீங்க? கரெக்டு தான். இப்போயே நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருக்கீங்க. 2019 உள்ள வந்து இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே விற்கல. ஸ்டில் யூஆர் இன் ஹியூஜ் ப்ராஃபிட். அதுக்கு மெயின் ரீசன் என்ன உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கரெக்டுங்களா? ஆமாம். அதுக்கு மெயின் ரீசன் யூ இன்வெஸ்டட் ஒன்லி இன் பிடிசி. ஆமாம். அதனால இப்போ எப்பயுமே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20x 30xல இருக்கீங்க. 20xல இருக்கீங்க. 20x ப்ராஃபிட்ல இருக்கீங்க பிடிசிலேயே நீங்கள். ஸோ அந்த மாதிரியே நீங்கள் எங்கேயும் பண்ணலாம். அகெயின் நீங்கள் ஆஸ் அ லேமன் நீங்கள் எந்த டெக்னாலஜியும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆஸ் அ நைவ் பர்சன் அல்லது நேர்டா வந்து நான் எதுவுமே தெரிஞ்சுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. அதாவது நூபா எதுவுமே தெரிஞ்சுக்கணும்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே யூ கேன் இன்வெஸ்ட் 1000 rupees-ஓ 2000 rupees-ஓ 10,000 rupees-ஓ மந்த்லி பிடிசியில் போட்டுட்டே வாங்க, அவ்வளவுதான். ஓகே. ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி அதுக்கு இடிஎஃப்லாம் அப்ரூவ் ஆயிருக்கு. அப்புறம் வந்து இப்போ வந்து பேச்சுவார்த்தை 2 நாள் மட்டும் கூட நீங்க வீடியோல கூட சொல்லியிருந்தீங்க. அது வந்து இங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஜேபி மார்கன் நினைக்கிறேன், இல்லைன்னா பேங்க் வந்துட்டு நீங்க வந்து உங்க பிடிசியை வந்து எடுத்து வந்து கொலாட்ரல் மாதிரி எடுத்துக்கலாம் சொல்லி. ஏற்கனவே வந்து காயின்பேஸ்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதாவது வந்து நீங்க வந்து $10 வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு 30% வந்து உங்களுக்கு லோனா கொடுப்பாங்க. 70 வித் கொலாட்ரல். அதாவது இது அவன் 70 வந்து ஏன்னா வந்து மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் அதிகம் இருக்குல்ல. கரெக்ட் தான். இது வந்து முன்னாடில இருந்தே கொடுத்துருந்தாங்க. காயின்பேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு. ஆனா நான் அதை யூஸ் பண்ணதில்லை. பட் எனி டைம் யூ கேன் ஆக்சஸ் தட். 30% வந்துட்டு உங்களுக்கு வந்து அது வந்து லோனா கொடுப்பாங்க. இப்போ இந்த 2 நாள் முன்னாடி வந்து இது மாதிரி வந்து பேங்க்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மாறுறதுக்குள்ள வந்துட்டு இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து புகுத்தப்படுறதால வந்துட்டு ஐ திங்க் ஒரு லேமேனுக்கு ஒரு சேஃபா ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிடிசி இல்லைன்னா எத்தீரியம்ல போறது வந்துட்டு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் சேஃபர் பெட், ஈஸி ரோட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிக் பீப்புள் டோன்ட் பாதர் அபவுட், அதாவது ஹியூஜ் எக்ஸஸை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. 50x 20x 30xன்னு ஒரு எக்ஸ் அல்லது 2x தான், அல்லது 50% அல்லது 60% அல்லது 70%. அந்த மாதிரி ஆட்கள் வந்து தே ப்ரிஃபர் ஒன்லி பிடிசி அண்ட் இடிஹெச். இப்போ வந்து இந்த மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் இவங்க மட்டும்தான் நம்ம கிட்ட ஒரு 50,000 வச்சிருக்கோம், 1 லட்சம் வச்சிருக்கோம், இதை எப்படியாவது 1 கோடி ஆக்கிட மாட்டோமா, இல்லை ஒரு 50 லட்சம் ஆக்கிட மாட்டோமா, இல்லை ஒரு சின்ன வீடு வாங்கிட மாட்டோமான்றதுக்காக தான் வராங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் தான் என்ன எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும், ரிஸ்க்கும் அதிகம் அதே மாதிரி, ஆனால் ரிட்டர்ன்ஸும் அவங்களுக்கு கிடைக்கலாம், கிடைக்காமனு போகலாம். ஒருவேளை ஒரு 50x 1 லட்சம் வச்சிருந்தாங்கன்னா 50x 50 லட்சம், 30x 30 லட்சம், ஒரு சின்ன வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இது வந்து 2 கேட்டகரி தான் பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து சேஃபர் பெட்டு, இன்னொன்று வந்து ரிஸ்க்கு, அதே மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸு. ஸோ ரிஸ்க் எடுத்தால் தான் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். இல்லை எனக்கு எதுவுமே வேணான்னு சொன்னால் சேஃப் பிடிசி, அதான் டாப் 20 ரொம்ப சேஃப் தான்.
டாப் 20 மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டியும் டாப் 20 கண்டிப்பாக மாறிடும். பட் ஆனால் ரொம்ப சேஃப் பெட்ன்றது பிடிசி இடிஹெச் இது ரெண்டுமே ரொம்ப சேஃப் பெட். அப்புறம் நேற்று நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், அந்த எக்ஸ்ஆர்பி வந்துட்டு இன்னும் கேஸ் வந்து முடியலன்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு நேற்று வந்து ரூலிங் கொடுத்துட்டாங்க சார். கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. அது வந்துட்டு 2 பேரும் வந்து எஸ்சிசிஐ இவங்களும் வந்து அமிக்கபிளா முடிச்சுக்கிற மாதிரி வித்ரா பண்ணி வந்துட்டாங்க. அமியபிளா அவன் அந்த 125 மில்லியன் பே அவுட் பண்ணிடுற மாதிரி. ஓ அவங்க வந்து ஃபியூச்சரா வந்து டெக்னாலஜி எப்படி வளர்க்கலாம் அதை பத்தி வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இது 2 பேரும் முட்டிட்டு இருந்தா வேஸ்ட்ன்ற மாதிரி அவங்க 2 பேரும் எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ எக்ஸ்ஆர்பி மேபி $5 போகலாம், இல்லைன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் 15-20 ரூபாய். அது வந்து காட் நோஸ் பாப்போம். ஆனா $5 வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கும் வந்து அடுத்து ETF டெட்லைன் இருக்கு போல இருக்கு, தெரியல அது டேட் என்னன்னு பார்க்கணும். ETF டெட்லைன் ஏதோ ஒரு ETF அதுக்கு அப்ரூவ் ஆயிருக்கு சார். துபாய்லயா இல்ல கனடாலயோ ஏதோ ஒரு இடத்துல. ஆமா, வேற நாட்டுல கனடாலன்னு நினைக்கிறேன் எங்கேயும் அப்ரூவ் ஆயிருக்கு. பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஆமா, ஏதோ ஒரு ஊர்ல வந்து ETF அப்ரூவ். அதான் ஃபர்ஸ்ட் ETF அவங்களுக்கு அப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே ஓகே. யாரோ கை தூக்குனாங்க, இன்னொரு செந்தில் ஒருத்தர். ஹலோ, சொல்லுங்க சார். சார் வணக்கம். செந்தில் சார். வணக்கம், சொல்லுங்க சார். அந்த ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அனுப்பிச்சிருந்தேன் சார் 2-3 நாளைக்கு முன்னாடி. என்ன பார்க்கல சார், பார்த்துட்டு சொல்ல. 200-250 இருக்கு சார், பார்த்துட்டு சொல்றேன் சார். ஆமா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. வேற சார் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி. நீங்க அந்த இன்னொரு காயின் ஒன்று சொல்லியிருந்தீங்களா, அது ஸ்டோச்? ஒரே நிமிஷம் சார், காயின் மார்க்கெட் கேப்ல பார்த்து சொல்லுங்க. STBU சொல்லியிருந்தீங்களா சார்? STBU. அது இப்போத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கலாமா? கொஞ்சமா எடுத்தேங்க, ஒன்றும் பெருசா அந்த காயின் எனக்கு தெரில. ஒன்று என்னன்னா, லாஸ்டா SECயோட மீட்டிங்ல வந்து தே அட்டெண்டட் தட் மீட்டிங். அவங்களுக்கு எதாவது இன்வைட் இருந்தான்னு தெரியல. ஆன் பிஹாஃப் ஆஃப் RW இவங்க போயிருந்தாங்க. அது மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எவ்வளோ ஆண்டோ போகல, இவங்க போயிருந்திருக்காங்க SEC மீட்டிங்க்கு. அது ஒண்ணுதான். ப்ளஸ் யூஎஸ் பேஸ் அப்புறம் அந்த நினைக்கிறேன். ஃபெட்ச் இருக்கே சார், ஃபெட்ச் அதை பத்தி உங்களோட தாட்ஸ் சார்? அந்த 3 கம்பெனி ஒண்ணு மர்ஜ் ஆயிருச்சு. ஃபெட்ச், ஓஷன், ஒன்னு அஜிக்ஸ், இது 3மே மர்ஜ் பண்ணி தான் FET கொண்டுட்டு வந்திருக்காங்க. அது ஏதோ டோக்கன் இது பேரே மாத்திரனாங்க, மாத்தாம FET-னே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கணும். அதுவும் ஓகே தான், நல்ல ப்ராஜெக்ட் தாங்க அது 3மே சேர்ந்தது. ஏன்னா அவங்கள நான் ஒரு வாட்டி ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிருக்கேன். அவங்க 3 பேரும் அது ஆவறதுக்கு 1 மாசம் முன்னாடி. ஓ சரி. அவங்க உட்காந்துட்டு அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்புறம் அவனே கேட்டான், so you heard everything that we were talking, right? சரி. அந்த ஃபெட்சோட அப்படியே சிரிச்சா. அதுக்கப்புறம் பேசிட்டு வந்துட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு தான் அவங்க ஏதோ மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தாங்க. ஓகே. அப்ப எடுத்திருந்திருக்கலாம். பட் ஐ தாட் அப்ப இருந்த பொலிட்டிக்கல் சினாரியோல இன்னும் கொஞ்சம் அடி வாங்கன்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறமா அது 3 ஒண்ணு சேர்ந்து சரன்னு 50 மேல போயிடுச்சு. அது மறுபடியும் கீழே வந்தது. இப்ப கூட கீழே வந்துட்டு தான் போச்சு கொஞ்சம். மறுபடியும் கீழே வந்தது. இப்போ வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா ஒரு இறக்கம் இருக்கும்னு பாக்குறேன். அது AI பேஸ்ட் தான். அதுவும் ஏஐல அதுவும் நல்ல ப்ராஜெக்ட். ரெண்டாரு அது ஸ்டோரி இதெல்லாமே டிஓக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாமே நல்ல ப்ராஜெக்ட்ஸ் தான். டிஓக்கு அப்புறம் ஓகே. ஏஐல ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற ஹாய் ப்ரோ. ஹாய். இது 2 to 3 days முன்னாடி பேங்கர் BNKR அப்படின்ட்டு ஒரு காயின்ல ஃபியூ டாலர்ஸ் போட்டுக்கலாம்னு சொன்னீங்க. அது யூஸ் பண்ணி பார்த்தீங்களா ப்ரோ? லைக் நல்லா இருக்குங்களா? சும்மா $10 வாங்கி வச்சேங்க. $8.8 நான் வாங்கினேங்க. அது மறுபடியும் $8 $8.5 தான் இருக்கு. ஒன்றும் பெருசா ஏறமுள்ள இறங்க. ஓகே. சும்மா ஒரு $8.8 நான் வாங்கினேன். 8.2 8 இருக்கு. அது உள்ள போய் கூட பார்க்கல, அப்படியே கிடக்கு உள்ள. $10 அதுக்கு மேலாம் ஒன்றும் சொல்லலையா? அதுவே 28,000 அது அப்படியே கிடக்கு, அவ்வளோதான். ஓகே. 8.2 இருக்கு மொத்தம். $8.8 வாங்கினேன். வேற எதுவும் அதிகமாலாம் வாங்கல. சும்மா வாங்கி பார்ப்போம். ஏதோ ஒருத்தர் எனக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, சரி போய் பார்த்தேன். ஓகே, ஏதோ
ஓரளவுக்கு ஓகே. சும்மா ஒரு $10 போட்டு ஓப்பன் போட்டேன் அவ்வளோதான். வேற ஒண்ணும். ஓகே ஓகே. $10 தான் வாங்கினேன். ஆக்சுவலா தாட் ஆஃப் ஷேரிங் திஸ் டு இன்ஸ்டியூட் இந்த நியூஸ் ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். ரீசெண்டாக காயின் டிசிஎக்ஸ்ல இருந்து ஒரு ஆஃபர் வந்துருந்துச்சு, லைக் டு ஜாயின் தர் கம்பெனி அவங்களோட டேட்டா சயின்ஸ் டீம்ல. ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி பேக்கேஜ் வந்து கரெக்டாக இப்போ நான் வாங்கிட்டு இருக்க பேக்கேஜோட கொஞ்சம் கம்மியாக இருந்தங்காட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். போயிருந்தா நல்ல ஆஃபர் போலாங்க. சரிங்க. ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். அவங்க நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பெங்களூர் டீம்ல. ஓ தெரியல, என்னவா இருந்தாலும் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் ஐ டோன்ட் ஆஸ்க் எனிஒன் டு கெட் இன்டு தோஸ் எக்ஸ்சேஞ்சஸ். தட் இஸ் மை சின்சியர் ஒப்பீனியன். எந்த இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஓகே நான் சொல்லுவேன். ஓகே. நானும் அதனாலதான் எங்கேயாவது கடைசியில் எங்கேயாவது கிரிப்டோ ரெகுலேஷன் ஏதாவது கொண்டு வராங்க, நம்ம ஒரு ஜாப் லாஸ் ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு பயம் தான் நமக்கு. அதுவும் ஒரு அது பிரச்சனை இல்லை. ஸோ மக்கள் நிறைய உள்ள வந்து ட்ரேட் பண்ணணும், ப்ளஸ் வந்து நிறைய அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். அப்படி ஜென்ரேட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியும் எல்லாத்தையுமே. இங்கே பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இல்லை, ஒரு பர்ச்சேஸ் பண்ண முடியாது உள்ள, செல் பண்ண முடியாது உள்ள, அவ்வளோ கம்மியாக இருக்கும் லிக்விடிட்டி. அப்புறம் எப்படி மக்கள் அங்கே போய் நம்பி வாங்குவாங்க இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில்? ஏதாவது பண்ணணும். வெறும் யூஏ நல்லா பண்ணிட்டேன், டெக்னாலஜியை நல்லா பண்ணிட்டேன்னா யூ ஷுட் அட்ராக்ட் பீப்புள் இன் டு யுவர் யுவர் பிளாட்ஃபார்ம். அதுக்குள்ளே உள்ள எடுத்துகிட்டு வரணும்ல, அதை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதை எடுத்துகிட்டு வராமல் இருந்தால் மக்கள் வெளியில தான் போவாங்க. எப்படி உள்ளே வருவாங்க? ஃபஸ்ட்டு ஏதாவது நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கணும், ஒரு நல்ல லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணணும். வெளியில் ₹10 எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு காயின்னா அவன் உள்ள போய் காயின் டிசிஎக்ஸ்லையோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் போய் ₹12 ₹13 விற்கிது. அதே மாதிரி சேல் பண்ணும்போதும் அந்த ₹12 ₹13 விற்கலான்னு பார்த்தா அகைன் ₹10 அல்லது ₹9 தான் விற்க முடியுது. அப்புறம் எப்படி அதுக்குள்ளே வருவாங்க மக்கள் நம்பி? என்ன கேட்டால் யாரையுமே உள்ளே போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா அதுதான் பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் இன்னொன்று வந்து ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டி, அதாவது ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில். இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் வசீர் எடுத்துக்காங்க, எதுவும் எடுத்தாலும் பிட்பினைஸ் எடுத்துக்கோங்க, எல்லாமே ரொம்ப லெத்தார்ஜிக். அந்த செக்யூரிட்டிக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறது கிடையாது, செக்யூரிட்டி டீம் வச்சுக்கிறது கிடையாது. மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து உள்ள டீல் பண்ணுறாங்க. மக்களோட பணம், அவங்க பணம் கிடையாது. அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அவங்களோட முக்கியமான கடமை. அதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் டீம் இருக்கணும். வஜீரெக்ஸ்லாம் டீமே இல்லை, அதனால அடிச்சுட்டு போனாங்க. இப்போ இவங்கள்ட்ட டீம் இருக்கானே தெரியாது. காயின் டிசிஎக்ஸ்ல அந்த டிரான்ஸ்பரன்ஸ்லாம் எங்கேயுமே கிடையாது, எதுவுமே கொடுக்கறது இல்லை இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில். அதெல்லாம் கொடுக்கணும். இப்போ என் பணம் அதுக்குள்ளே இருக்குன்னா என் பணத்துக்கு என்ன சேஃப்டி, என்ன செக்யூரிட்டி மெஷர்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை இன்ஷூர் பண்ணியிருக்கீங்களா, இல்லை செக்யூரிட்டி டீம் எத்தனை பேர் இருக்காங்க, என்னென்ன மாதிரியான செக்யூரிட்டி வச்சுருக்கீங்க, அந்த ஸ்டோரேஜ் என்ன லெவல், அந்த ஸ்டோரேஜோட வால்ட் எப்படி இருக்குது, என்ன ஸ்டோரேஜ், அதில் எந்த அளவுக்கு செக்யூரிட்டி வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கொடுக்கணும்ல. அப்போ தானே மக்கள் காமன் மேன் நிறையா புரியாது. அட்லீஸ்ட் எங்களை மாதிரி டெக்னாலஜி பேஸ்டு பீப்புளுக்காவது அதை பற்றி அதை சொல்லணும்ல. அதனால தான் ஐ டோன்ட், அதை நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ அதில் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். வேற எதாவது இருக்கா சார்? இப்போ ஜியோ டெஸ்ட் எல்லாம் இருக்கா சார்? ஒன்றும் இருக்கு சார். ஆனால் எந்த அளவுக்கு அவங்க ட்ரேட்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. இருக்குன்னு எனக்கு இருக்கு. நான் யூஸ் பண்ணி 21 கடைசியாக யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் நான் 2022 யூஸ் பண்ணது தான். அப்புறம் நான் யூஸ் பண்ணல. பட் இருக்குன்னா இருக்கு. அது வந்து ஒரு தமிழ்காரர் தான் அதோட சிஇஓ. தெரியும் விஜய். எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பொண்ணோட கசின் அவன். எனக்கு ரொம்ப க்ளோஸா ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களோட கசின் தான். நான் வந்து காமராஜபுரம். நம்ம இன்னும் சொல்ல போனா அந்த பொண்ணு புதுக்கோட்டை பொண்ணு தான், அவங்க வீட்டுக்காரரோட தம்பி தான் அது. ஓ ஓகே. ஆமா, அதனால எனக்கு சரி நம்ம தமிழ்காரே எக்ஸ்சேஞ்சே ஆரம்பிச்சிருக்காரு இருந்தது. ஆமா தமிழ் தான். அப்புறம் விஜய் as well as இன்னொருத்தர் விக்ரம்னு ஒருத்தர் இருப்பாரு. விக்ரமும் 2 பேர் இருப்பாங்க பார்ட்னர்ஸா. அதுல அருண் விஜய்ன்றது அவர் தான் அந்த அந்த பொண்ணோட கசின். அவர் இருக்கு. ஆனா என்ன இருக்கு ஆக்சுவலா அதுலயுமே லிக்விடிட்டி கிரன்ச் பயங்கரமா இருக்கு. அதுல ஆர்டர் போட்டிருந்தேன். அது நான் போட்ட ஆக்சுவல் பிரைஸுக்கு போட்டா அது வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 days ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கேன்சல் பண்ணிட்டு நான் இதுலயே வாங்கிட்டேன், வேலட்டே வாங்கிடலான்ட்டு. அப்படிதான் இருக்கும். அது லிக்விடிட்டியே இருக்காது, ஃபண்ட்ஸே உள்ள அந்த அளவுக்கு இருக்காது. பை ஆர்டர் இருக்காது, செல் ஆர்டரும் இருக்காது.
வாங்க போனீங்கன்னா 2 ரூபா 3 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கணும். விற்க போனீங்கன்னா 2 ரூபா 3 ரூபா கம்மியாக தான் வச்சு தான் விற்க முடியும். இதுதான் பிரச்சனை. வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. வித்த வாங்கும் போது நம்ம வாங்கணும்னு நினைக்கும் போது எவனும் விற்கிறதுக்கு ஆள் இருக்காது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹையா போட்டால் தான் விற்க முடியும், வாங்க முடியும். விற்கும் போது எவனும் வாங்க மாட்டான். அதனால ப்ரைஸை கீழே போட்டால் தான் வாங்குறதுக்கு முடியும். அந்த லிக்விடிட்டியே இருக்காது. மேக்ஸிமம் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே அப்படிதான் இருக்கு. பைனான்ஸ்லாம் அப்படி ஆர்டர் போட்டோன்னா எப்படின்றதுக்குள்ள ஃபயர் ஆகும், ட்ரிகர் ஆகிடும், இப்படின்றதுக்குள்ள ட்ரிகர் ஆகும். அது நல்ல லிக்விடிட்டி இருக்கும் அதுக்குள்ள. அதுதான் மெயின் திங். யூனிவர்சிட்டி பை பண்றதுக்கு செல் பண்றது தான் சார் காயின் டிசிஎஸ் யூஸ் பண்றாங்க நிறைய பேர் இப்ப. ஓ சரி 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 சரி. இப்ப அதுல இப்ப ஆக்சுவலா இந்தியால வந்து நம்ம ஜியோ டெஸ்ட காட்டிலும் இப்ப காயின் டிசிஎஸ்ல ஈஸியா இருக்கு சார். ஓ யூனிவர்சிட்டி பை பண்றது செல் பண்றது ரொம்ப ஈஸி. அது உள்ள வெளியில எடுத்துட்டு போக முடியுதா? வெளியில எடுக்கலாம் சார். வெளியில எக்ஸ்சேஞ்ச் இதுக்கு வாலெட்டுக்கு கொண்டு வந்துடலாம் சார். ட்ரெஸ் வாலெட்டுக்குலாம் அலோவ் பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. பட் அது லிமிட்டேஷன் இருக்கு சார். ஒரே நேரத்துல நிறைய எடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருக்கு. சரி சரி. பட் கிரிப்டோலாம் ட்ரேடிங்லாம் பண்றதெல்லாம் வேஸ்ட் சார். ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப பிரைஸ் ரொம்ப வித்தியாசப்படும், மார்ஜின் கம்மியாக இருக்கும். ஓகே 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 சார். அப்புறம் இப்ப பேசிக்கிட்டு இருந்தீங்களா சார், அந்த பிடிசி வந்து 10 இயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப நீங்க உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கா சார் பிடிசி வந்து அந்த டெக்னாலஜி வந்து இன்னொரு 10 இயர்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன் இல்லாம இப்போ சைனால ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெக்னாலஜி புதுசா வந்துச்சுல சார், டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி, இது சாட்ஜிபிடி மாதிரி. அந்த மாதிரி வரும்போது பிடிசி அடிச்சு வேற டெக்னாலஜி வந்துச்சுன்னா இது அந்த மாதிரி ஏதாச்சும் இதாயிருமா? நடுவில் இவங்களும் நிறைய டெவலப் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. நம்ம நம்பி பண்ணலாம் என்ன சார்? இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். சரி சார். ஏன்னா இதை காட்டிலும் ஷேர் மார்க்கெட்டை காட்டிலும் இதுதான் நல்ல growth இருக்கு சார். growth இருக்கும். அதே மாதிரி டம்ப்ஸ் அண்ட் டவுன்ஸும் நிறைய இருக்கும். ரொம்ப ரிஸ்க்கும் அதிகம். ஏன்னா இப்ப ஷேர் மார்க்கெட் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. இது விழுந்துச்சுன்னா போதும் அதுவும் தான் விழுகுது. முன்னாடிலாம் கூட விழுகாது, கண்ணபின்னு தான் விழுகுது. பட் ஆனா இது அதை விட ரிஸ்க் அதிகம். அதையும் ஒண்ணு பார்க்கணும். அந்த ரிஸ்க் தான் இதோட. அதான் டவுட் என்னன்னா, இப்ப ஷேர் மார்க்கெட்னு 20 வருஷம் 30 வருஷம் அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஆமா, அது வேற இது வேற. அதோடைய விஷயம் வேற. இது பியூர்லி டெக்னாலஜி இல்ல சார். நம்ம அப்டேஷன் நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதனாலதான் அந்த ஒரு டவுட் வேற ஒண்ணும் நிறைய வரும். இன்னும் அடுத்த புல்லுலாம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றதுன்னு தெரியாது. இன்னும் ஒரு 2 இயர்ஸ்ல எவ்வளவு சேஞ்ச் ஆக போகுது, என்னென்ன மாதிரி டெக்னாலஜிக்கல் எவால்வ்மெண்ட் இருக்க போடுறதெல்லாம் நிறைய எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும். லாஸ்ட் டைம் எதிர்பார்க்காததெல்லாம் இந்த வாட்டி நடந்துட்டு இருந்தது. 21ல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சில விஷயங்கள்லாம் அப்படிலாம் வரும்ட்டு. அதெல்லாமே இதுக்குள்ள வந்திருக்கு. ஸோ அடுத்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இதே மாதிரி நிறைய பெரிய ஒரு அப்கிரேட் இருக்கும், அல்லது ஒரு அப்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வேற எதாவது இருக்குங்களா சார்? இந்த டிஐஏவோட நியூஸ் எதுவும் உங்களுக்கு தெரியுமா சார்? டியாவா? டிஏஐயா டிஐஏவா? டிஐஏ செலஸ்டியா. என்ன நியூஸ் அதுல? அதுல அந்த ஓனர் வந்து அது ஃபுல்லா வித்துட்டு அவர் துபாய் செட்டில் ஆயிட்டான். ஸோ அதனால லிக்விடேஷன் வந்ததுனால தான் இது ரொம்ப இப்போ கம்மியா இருக்கு. ஸோ எல்லாமே இப்போ செல்லிங் தான் போயிட்டு இருக்குதுன்னு. இல்லை, எனக்கு ஒன்றும் இட் வில் கோ அப் டு லெஸ் தென் $1 அப்படின்னு. எனக்கு ஒன்றும் தெரியலையே அந்த மாதிரி. எங்க பாத்தீங்க அது? நான் ட்விட்டர்ல பார்த்தேன். நிறைய போஸ்டர்லாம் இருந்துச்சு. லிங்க் இருந்தா அனுப்பிச்சு விடுங்க. சரி. $1 கீழே வரலையே சார். 1.4ல சார் நிக்குது சொல்றாரு. சொல்றாங்க. இல்ல, ஸ்பெகுலேஷன் என்னன்னா லெஸ் தென் 1 கம்மியாகும் அப்படின்னு ஸ்பெகுலேஷன் இருக்கு. எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. சரி ஜி. வேற ஏதாவது இருக்குங்களா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா? மண்டே பார்ப்போம்.
நாளைக்கு சண்டே, மண்டே பார்க்கலாம். பாய். பாய் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே.